வணக்கம் ஒருவழி. என்னடா பேப்பரோட கையில் இருக்கிறான்னு பார்க்குறீர்கள். இந்த பேப்பரை என்னதுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு இப்போ நான் செய்கிறது ஞாபகம் இருக்கணும் பாருங்க. இப்படி திருப்பி இப்படி சுற்றி போட்டு இப்படி சுற்றுதானே, சுற்றி போட்டு இப்படி மடி வணைக்கிறது. சரி, இதை இப்படி எடுத்து போட்டு இது கிளியர் ரோட்டை கோழி விடுறது. இப்போ என்ன இதுதான் சர சுத்துறன்னு சொல்கிறது. இந்த கடவுளியை வந்து சீனி மாவு உள்ளதை சீனி எண்ணெய் மாவெண்ணெய் பருப்பெண்ணெய் என்னென்னாலும் இதுக்கு போட்டுட்டு இப்படி மூடி போட்டு பெரிய கடவுளியை சண்டனாலே ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்றி போட்டு இப்படி வைப்போம். இதைத்தான் நாங்கள் தூக்கி பக்குவமாக எங்கெண்ட பேக்குகளுக்குள்ள வச்சுட்டு போவோம். பேக்கில் வச்சு போவோம். பேர்ந்தது கொஞ்சம் காலத்தால் கொஞ்ச நாளாலே அப்படி சொப்பி மேக்காக வந்துட்டுது. சொப்பி மேக்குகள் இல்லாமல் அங்கங்கு அதுக்குள்ள தான் கட்டி போட்டு தூக்கி போகிறது. இப்போ இந்த சர சுத்தல் இல்லாமல் போச்சு. இந்த சர சுத்தல் திரும்பவும் வாரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சொப்பி மேக்குகள் தடை செய்யப்பட போகுது. தை மாதத்திலிருந்து லென்ஸ் தடை செய்யப்பட போகுது. இலவசமாக கடைகளுக்கு கொண்டு போகிற அந்த இலவசமாக கொடுக்கப்படுற இந்த சொப்பி மேக்கெல்லாம் நிறுத்த சொல்லியிருக்கு. ஆகையினாலே இதுகளெல்லாம் சரியாக பின்பற்றப்பட்டால் முன்மைய காலம் மாதிரி வருத்தம் இல்லாமல் வரலாம்ன்ற நம்பிக்கை பிறக்குது. அதனால இதை செய்யலாம். இது பாருங்கள், உண்மையிலே இந்த சரி சுற்றுவது இப்படி ஒரு சுற்றணும், ஒரு டக்குன்ற சுற்றணும். கடற்கரை முதல்ல வேகமாக சுற்றணும். வேகமாக சுற்றி போட்டு டக்குன்ற ஒரு மடிக்கணும். இப்படி ஒன்று போட்டுக்கணும், இதுக்குள்ள போட்டுட்டு இப்படி இருக்க மூடணும், டக்குன்ற சுற்றி போட்டு அப்படி வைக்கணும். இதுதான் திரும்ப வந்தால் மகிழ்ச்சி தான். நன்றி.